25வது வசனத்தை நாம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு முழுமையான போதனையை தொடர் போதனையாக போதித்து கொண்டு வருகிறேன். அதில் நாம் ஆரம்பித்து பார்த்து கொண்டிருக்கிற காரியம், திருச்சபை பயனுள்ளதாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை நியமித்திருக்கிறார் என்று ஆரம்பித்தேன். திருச்சபைகளை எப்படிப்பட்டதாக இருக்க? பயனுள்ளதாக, யூஸ்ஃபுல்லாக இருக்க. திருச்சபைனா ஒரு ஆலயம், கூடி வருகிற இடம். இந்த கூடி வர இந்த ஆராதனை, இந்த ஆலயம் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்க தேவன் ஒரு கட்டமைப்பை அல்லது ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம். என்ன காரியம் அது? கண்காணிகளை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்காணிகள்னா ஆங்கிலத்தில் ஓவர்சியர்ஸ்னு வருது. ஓவர்சியர்ஸ்னால் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் அது புரிகிற மாதிரி சொல்லணும்னா மந்தையில் இருக்கிற மெய்ப்பர்களை அதுக்கு குறிக்கிறார். அதை ஒரு மந்தை இருக்குது, ஒரு ஆட்டு மந்தை இருக்குது. ஆட்டு மந்தைக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், அதுக்கு என்ன உணவு அளிக்கணும், அல்லது என்ன வியாதியில் இருக்குது, அதுக்கு என்ன உதவி தேவைப்படுது, இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக யார் இருக்கிறது? அங்கே மெய்ப்பன் என்கிற ஒருவன் அங்கே இருக்கிறான் இல்லையா? அந்த மந்தைக்கு ஒரு மெய்ப்பன் இருப்பதை போல ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் அல்லது ஒரு விசுவாசியா இருக்கிறவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு மந்தை, ஒரு சபை இருக்குது. அந்த சபையில் அவனுக்குன்னு ஒரு மெய்ப்பன் இருக்கிறான். அந்த மெய்ப்பனுடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானவர் அவனை கண்காணியாக வைத்திருக்கிறாராம். யார் கண்காணியாக வைத்திருப்பது? பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாக வைத்து என்ன செய்யணும், என்ன சொல்லணும், என்ன பிரசங்கிக்கணும், ஜனங்களுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக பிரயோஜனம் உள்ளதாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளை கண்காணிகளை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார் என்று ரோமர்லிருந்து நம்ம பார்த்தோம். சரி, இந்த கண்காணிகளை அவர் வைத்திருக்கிறதன் மூலமாக ஜனங்கள் என்ன பயனுள்ள காரியத்தை அறிந்து கொள்றாங்க. அதான் முக்கியம். ரெண்டாவது, கண்காணிகளை கருத்தர் வச்சிருக்கிறார். இப்போ மெய்ப்பன் ஒரு மந்தைக்கு இருக்கிறானா, அந்த மெய்ப்பன் மூலமாக அந்த மந்தைக்கு கிடைக்கிற பயன் என்ன? மெய்ப்பனுக்கு தான் தெரியும் எது விஷ செடி, எது நல்ல செடின்ட்டு. மெய்ப்பனுக்கு தான் தெரியும் எந்த செடிகளை போட்டால் இந்த ஆடு நல்ல வளமையாய் கொழுமையாய் அது வளரும் என்பது. ஆடு தானாக போய் மேய்ந்தால் எல்லாத்தையும் தான் மேயும். வீட்டில் வளர்க்குற பசு மாடு பாருங்கள், அதுக்கு ஒரு ஆள் மெய்ப்பன் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக அதை புல்லில் மேய்ப்பான், கரெக்டாக நல்ல தண்ணியில் கொண்டு போயிட்டு அதை குடிக்க வைப்பான், நல்ல நிழலான இடத்துல அதை படுக்க வைப்பான். அதை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு ஆள் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இல்லை, முக்கியமாக நம்ம ஊர்லலாம் இல்லை. ஆனால் மாடு இருக்குது. இந்த மாடு பாருங்கள் தனக்கு தானே மேய்ந்து கொள்வது. எப்படி மேய்ந்து கொள்வது? நல்ல புல்லுள்ள இடமா போய் மேய்தா? நல்ல தண்ணியாக பார்த்து குடிக்குதா? நல்ல நிழலில் போயிட்டு அது ரெஸ்ட் எடுக்குதா? கிடையாது. எப்படி மேயுது? தனக்கு எதெல்லாம் கண்ணுக்கு நல்லதாக படுதோ அல்லது சாப்பிடணும்னு தோணுதோ அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? அது சாப்பிடுது. பால் பேக்கெட்டை சாப்பிடுது, பேப்பரை சாப்பிடுது, அழுக்கானதை சாப்பிடுது, எல்லாத்தையும் சாப்பிடுது. சரி, நல்ல தண்ணியாக போய் குடிக்குதான்னா அதுவும் இல்லை. எங்கே கலங்கின தண்ணியாக இருந்தாலும் சரி, அது சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் சரி, அது தண்ணி மாதிரி ஓடணும், அதையும் என்ன பண்ணுது? போயிட்டு அது குடிக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? மெய்ப்பன் இல்லைன்னா தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற விசுவாசியுடைய நிலை அப்படிப்பட்டதாக தான் மாறும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறவர்கள் யார்? எனக்கு வேத அறிவு இருக்குது, எனக்கு பரிசுத்த ஆவியினர். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியினர் வச்சு நிறைய கேம் பிளே இருக்குது, விளையாடுறாங்க. அதில் ஒரு விளையாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு. நானே ஆலயம், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு மெய்ப்பன் தேவை கிடையாது, எனக்கு கண்காணி தேவை கிடையாது, எனக்கு ஒரு சபை தேவை கிடையாது, எனக்கே சத்தியம்லாம் தெரியும், நானே வாழ்ந்து காட்டுவேன், நானே ஜெயிச்சு காட்டுவேன், நானே முன்னேறி காட்டுவேன், நானே எல்லாத்தையும் மன்னிப்பேன், இவங்க யார் சொல்கிறது, இவங்க யார் பேசுறது, இவங்க ஏன் இந்த பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சபைகளும் விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அதனால என்ன ஆயிடுது? தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிற மாடுகளை போல, ஆடுகளை போல அவர்கள் போகும்போது வாழ்க்கை என்ன பண்ணிட்டு தாங்க சீர்கெட்டு போகிறத பார்க்குறோம், தோல்வியில் போகிறத பார்க்குறோம். விசுவாசிகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறத பார்க்குறோம். காரணம் யார்? ஆண்டவரா? காரணம் யார்? அவங்க போன சபையா? ஏற்கனவே இல்லை. காரணம் எது? தங்களை தாங்களே அவர்கள் மேய்த்து கொண்டது தான் காரணம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? பரவாயில்ல தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? என்ன பண்ணுறாரு? ஒரு சபைன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி அதில் கண்காணின்னு ஒருத்தனை வச்சு அந்த கண்காணியை அவரே நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். இப்போ கண்காணினா மெய்ப்பண்ணா இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறவனாக இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறவனாக இருக்கணும், ஆண்டவருடைய ஞானத்தை எடுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். முக்கியமாக ரோமர் 1 இப்போ படித்தது போல சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க ஜனங்களை பிரசங்கிக்க வேண்டும். யாரை தொழுது சேவிக்க? சிருஷ்டிகரை தொழுது சேவிக்கிற. ஆனந்தம் சொன்ன சிருஷ்டிகர்னா யார்? உண்டாக்குகிறவர்.
அதில் இன்னொரு வார்த்தை வருது, சிருஷ்டின்னு இருக்குது இல்லையா? சிருஷ்டினா என்னது? உருவாக்கப்பட்டவைகள், மனுஷனாலேயோ அல்லது கடவுளாலேயோ உருவாக்கப்பட்டவைகள். இன்னைக்கு மற்ற தெய்வங்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெய்வங்கள் என்று சொல்லுவது எல்லாமே என்னது? மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகள். என்னப்பட்டவைகள்? அது அவங்களுடைய நம்பிக்கை, அவ்வளோதான். எங்களுக்கு தெய்வங்க நாங்கள் உண்டாக்கிட்டோம், நாங்கள் அதை வணங்குறோம், நாங்கள் அதுக்கு பூ போடுறோம், நாங்கள் அதுக்கு மாலை போடுறோம், நாங்கள் அதுக்கு பொண்ணு ஆபரணங்களை தரிக்கிறோம், எதை ஒன்றா செய்வோம். we believe it as God because we have created it. கடவுளை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? உருவாக்கி விட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த காரியம்தான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலை உண்டாக்குகிற காரியமாக இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அதை வளர்த்து பேசுகிற அளவுக்கு வந்த பிறகு, அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு, பேசுகிற அளவுக்கு வந்த பிறகு, அது உங்ககிட்ட வந்து நான் அம்மா அப்பா யாருன்றதை நான் தான் என்ன பண்ணுவேன்? செலக்ட் பண்ணுவேன், முடிவு பண்ணுவேன். நீ எனக்கு அம்மாவும் இல்லை, நீ எனக்கு அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரை பார்த்து சொல்லுதுன்னு வச்சுப்போமே. நாளை முதல் அல்லது இன்று முதல் அவர் தான் எனக்கு அப்பா, அவர் தான், அவங்க தான் எனக்கு அம்மா என்று நான் முடிவு செய்து விட்டேன் அப்படின்ட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளை என்ன அறிவாக பேசுது பார்த்தியா அப்படியே சொல்லுவீங்க. என்ன ஞானமாக பேசுது, எவ்வளோ யோசிக்குது அப்படியே சொல்லுவீங்க. எவ்வளோ கோவப்படுவீங்க, எவ்வளோ எரிச்சல் ஆவீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, எவ்வளோ துன்பமாக இருக்கும் உங்களுக்கு. அதே காரியம்தான் தேவனுக்கும். என்ன காரியம்? சிருஷ்டிகராகிய என்னை தொழுது கொள்ளாமல் இவர்கள் எதை தொழுது கொள்கிறார்கள்? சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். சரி, இந்த சிருஷ்டின்னு வரும்பொழுது தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சிருஷ்டினா மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு சிலை, ஏதோ ஒரு உருவம் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் அல்ல, அது மட்டும் அல்ல. அதனால தான் ஆதியாகமம் 3 எப்பவுமே வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஆதியாகமம் 1 முக்கியம். அதில் 3வது அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்த ஆதாமும் ஏவாளும் என்ன பாவம் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த ஒரு வலு சர்ப்பம், அங்கிருந்த ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பம் ஒரு கதையை கட்டுது. ஒரு பொய் என்ன பண்ணுதாங்க? கட்டமைக்குது. பொய்யான ஒரு காரியத்தை அவங்களுக்கு, ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் சொல்லுது. சொல்லும் பொழுது அவர்கள் அதை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி அவர்கள் செய்தும் பார்த்தார்கள். இதுதான் எதுக்கு அடையாளமா இருக்குது? சிருஷ்டியை தொழுது கொள்வது. எதை தொழுது கொள்வது? ஒரு சர்ப்பம் சொன்னதை இவங்க ஒரு விசுவாசத்துக்குள்ள, இவங்க ஒரு நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தார்கள், அதை நம்ப ஆரம்பித்தார்கள். அதுதான் கடந்த வாரம் சொல்லிடணும். ஆரோன் இருந்த காலத்தில், மோசே இல்லாத காலத்தில், ஆரோன் இருந்த காலத்தில் ஜனங்களுடைய ஆபரணங்களை எடுத்து அவன் உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை அவர்களை வணங்கம் செஞ்சாங்க. நான் போட்ட கம்மல் தான், நான் போட்ட செயின் தான் நினைக்கலாம் அவங்க. இனிமேல் இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை கானானுக்கு வழி நடத்தும்னாங்க. இனிமேல் இந்த கன்றுக்குட்டி தான் இந்த வனாந்திரத்தில் எங்களை பாதுகாக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டாங்க, தொழுது கொண்டாங்க, நம்பினார்கள். என்ன பண்ணினார்கள் அவர்கள்? நம்பினார்கள். எதை? சிருஷ்டியை. எதை நம்பினார்கள் அவர்கள்? சிருஷ்டியை நம்பிட்டாங்க, சிருஷ்டிகரை மறந்துட்டாங்க. அப்போ நிறைய நேரத்தில் ஊழியமும் சபையும் அங்கே தான் அடி வாங்குது. எங்கே அடி வாங்குது? இன்றைக்கும் ஜனங்கள் திரளாய் சபைக்குள்ளே போகிறாங்க, ஆராதனை செய்கிறார்கள், பாடலை பாடுறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஆனால் அவர்கள் உணராமல் புரியாமல் இருக்கிற விஷயம் என்ன? நான் போய் ஆராதித்த இயேசு, நான் போய் கேட்ட இந்த பிரசங்கம், அது சிருஷ்டிகரை சேவிக்க வைக்குதா அல்லது சிருஷ்டியை சேவிக்க வைக்கிறதா என்பதை உணர்வதே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சிருஷ்டிகரை சேவிக்கிறதா இருந்தால் நான் சொல்கிறேன், மரண நாள் வரைக்கும் அவங்களுக்குள்ள முதல்ல ஒன்று இருக்கும், விசுவாசம் இருக்கும். அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? they have faith until their life. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்க, மனுஷனுடைய பேச்சை கேட்டு, போதகருடைய பேச்சை கேட்டு, அந்த பிரசங்கத்தை கேட்டு சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல், சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்றவங்க ஒரு காலகட்டத்தில் விசுவாசத்தில் விட்டு வழி விலகி போகிறாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. சபையை கூடி வருதில் என்ன பண்ணிடுறாங்க? விட்டுடுறாங்க. சிருஷ்டிகரை தொழுது கொள்றதை பெருசாக நினைக்கிறதே இல்லை. ஏன் எப்படி இப்படி மாறினாங்க? ஒரு காலத்தில் சபைக்கு வந்தவங்க தானே, ஒரு காலத்தில் ஆண்டவர் ஆராதிச்சவங்க தானே. போக போக ஆராதிக்கணும்ல, இன்னும் போய் சேர வேண்டிய காலத்தில் இன்னும் ஆண்டவருக்கு பயப்படணும்ல, இன்னும் வசனத்தை கேட்கணும்ல, வளரணும்ல. ஏன் வளரல? ஏன் நடுவில் பின்மாற முடியுது? எப்படி சபை கூடி வருதில் விட்டுவிட முடியுது? எங்கேருந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான பின்மாற்ற நிலைமை வருதுன்னா, காரணம் அவர்கள் இருந்த சபையிலே அவர்களுக்கு போதிக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் வெறும் சிருஷ்டியை தொழுது கொள்வதாகவே இருந்தது. எதை தொழுது கொள்வதாகவே இருந்தது? சிருஷ்டினா பாச சில நல்ல கேட்டதெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பார். நகை போடாத, முடி இப்படி வைக்காத, காலையிலேருந்து 6 மணிக்கு என்ன பண்ணு, 4 மணிக்கு என்ன பண்ணு, ஜபம் பண்ணு, 10 அதிகாரம் என்ன பண்ணு, படி. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் தப்பான்னு கேட்கலாம். இதில் நிறைய தப்பு இருக்குது, நல்லதும் இருக்குது.
நகை போடாதீங்க, எந்த பைபிளையும் கிடையாது. ஆனால் போதிக்கிறாங்க நகை போட்டிங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது அப்படின்னு போதிக்கிறாங்க. நகை போட சொல்லி பைபிளே சொல்லுது. ஆனால் போடாதீங்கன்னு ஒரு சத்தியம், அதை கேட்குறீங்க, அதை நம்புறீங்க. இதுதான் எதுக்கு நிகரானது? எதுக்கு நிகரானது? இது விக்கிரக ஆராதனை. இயேசுவை தொழுது கொள்ளாமல் நீங்கள் வேறு ஒரு இயேசுவை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தொழுது கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையான இயேசுவை தொழுது கொள்வதற்கான ஒரே ஆதாரம் என்ன தெரியுமா? இந்த வேதத்தில் இருக்கிற மறுக்க முடியாத சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமே நீங்கள் உண்மையான இயேசுவை ஆராதிப்பதற்கு சரியானது. இந்த வேதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ பாசு தன்னுடைய கற்பனையில் தன்னுடைய உபதேசத்தில் எங்கேயோ கேட்டு வந்தது, எதையோ அவர் பின்பற்றினது, அதெல்லாம் எடுத்து போதிக்கிறார். அதை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், அது சிருஷ்டிகரை அல்ல. யாரை தொழ வைக்கிறது? அது சிருஷ்டியை தொழ வைக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு எது பெருகும்? வேதனை மட்டுமே பெருகும். எது மட்டுமே பெருகும்? வெற்றி வாழ்க்கைலாம் வராது, செழிப்புலாம் வராது, ஆசீர்வாதம் வராது, நிம்மதி இருக்காது, சமாதானம் வராது, சந்தோஷம் வராது. ஏனென்றால் அதெல்லாம் உண்மையான ஜீவனுள்ள சிருஷ்டிகராகிய தேவனை தொழுது கொள்ளும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். நம்புறீங்களா நீங்க அதை? சரி, அடுத்த கட்டமாக போய் இன்னொரு வசனத்தையும் நம்ம என்ன பண்ணாத பார்த்தோம். ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் எதை பற்றினது? உண்மையான சிருஷ்டிகரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றால், உண்மையான இயேசுவை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்றால், அது நீங்களாகவே என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது என்றார். நீங்களாகவே ஒரு உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆமாம், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எதுக்குன்னா வழி நடத்த தான் ஆவியானவர் இருக்கிறார். ஆமாம், உங்களுக்குள்ள போதிக்க தான். ஆனால் நீங்கள் ஞானத்தையும் அறிவையும் சபை கூடி வருதில்லை. முக்கியமாக சபைக்கு கண்காணியாக இருக்கிறவன் போதிக்கிற போதனையின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் இருட்டில் நடக்கலாம். எப்போனா உங்கள் கையில் டார்ச் லைட் இருக்கும்போது தான், வெளிச்சம் இருக்கும்போது தான், லைட் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? இருட்டில் நடக்கலாம். சரி, இந்த லைட்டை நீங்களே தயார் பண்ணிட முடியுமா? ஹலோ, அவ்வளோ பேர் விஞ்ஞானி யாராவது உள்ளே இருக்கிறீங்களா? இல்லை. என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? என்ன பண்ண வேண்டியது? இருட்டில் நடக்கணும், வெளிச்சம் தேவை. ஆமாம், வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கலாம். நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் போயிட்டு அந்த வெளிச்சத்தை விற்கிற கடையில் போயிட்டு அதை வாங்கணும். என்ன பண்ணணும்? அதை விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி, சில டார்ச் லைட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு வேறு கற்றுக்கணும். நீங்கள் லென்ஸ் டார்ச் லைட்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வாங்கினீங்க. இப்போ சும்மா டார்ச் லைட் ஆன் பண்ணால் அது பண்ணிடு. லென்ஸ் டார்ச் லைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேனுவல் புக்கே கொடுக்குறான். அதை வாங்கினீங்கன்னா எப்படி பயன்படுத்தணுன்றது அவன் கொடுக்குறான். எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும், எப்படி அதை பயன்படுத்தணும், எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்தணும், எப்படி கண்ணில் நேரம் அதை பார்க்கக்கூடாது, பார்த்தா என்ன ஆகும், இது எல்லாத்தையும் அவன் விலாவரியே கொடுக்குறான், எக்ஸ்பிளைனாக கொடுக்குறான். அதை படித்த பிறகு தான் நீங்கள் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி, அந்த டார்ச்சை பயன்படுத்தி இருள் என்ன பண்ண முடியும்? உங்களால் நடக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். உங்கள் கையில் வேதாகமம் இருக்கலாம், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினர் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை எந்த முறையில் கொண்டு வருகிறார்? அதை உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் முக்கியமாக இருக்குது. கடவுளை பார்க்கறது, கடவுளை தரிசிப்பதற்கு, கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுளுடைய வழிமுறைகளை அறிந்து கொள்வதற்கு. அப்படின்னா விசுவாசம் எப்படி வரும்? அதான் கேள்வியாங்க. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் வேதம் படிக்கிறதன் மூலமாக வருவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விசுவாசம் நீங்கள் வேதத்தை படிப்பதன் மூலமாக வருவது இல்லை. விசுவாசம் நீங்கள் ஜெபிப்பதன் மூலமாக வருவதும் இல்லை. விசுவாசம் வேற எந்த பக்தியான கிரியைகளிலும் வருவது இல்லை. ரோமர் 10 தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எதனாலே வருமா? கேள்வினா கேட்கறது. யூ ஷுட் ஹியர். தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய அறிவை, தேவன் யார் என்பதை நீங்கள் கேட்பதன் மூலமாகவே உங்களுக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் வரும். வேற வழியே இல்லை. நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ஜோம் பண்ணி ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாரும் விசுவாசம் தாருன்னு கேட்டாலும் வராது. விசுவாசம் எப்போ வரும்? அது வந்து கடவுளுடைய வசனத்தை கேட்கணும். அதுக்கு உங்களுடைய ஒரு மனதை கொடுக்கணும். சிதறி போகாமல் கொடுக்கணும், முழு மனதோடு கொடுக்கணும், முழு உள்ளத்தோடு என்ன பண்ணணும்? அதை கவனமாக கேட்கணும். ஒரு உயிரை படிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, உங்கள் மூதாது யாரோ உங்கள் மேலே சொத்து எழுதி வச்சுருக்கிறாங்க. எக்கச்சக்கமாக சொத்து இருக்குது. உங்கள் தாத்தாவுக்கு வச்சுப்போம், எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த சொத்து எல்லாத்தையும் அட்வொகேட் உட்காந்து படிக்கிறார். எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ நிலம் இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, அது எவ்வளோ விலை போகுது அப்படின்னு படிக்கிறாருன்னா, சில நேரத்தில் உயில் படிக்கிறது பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் படிப்பாங்க.
அப்படி படிக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவர் பாட்டுன்னு எதாவது படிக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், வேறு எதாவது படிப்போம், வேறு ஏதாவது ரீல்ஸ் பார்ப்போம், வேறு ஏதாவது ஃபேஸ்புக் பார்ப்போம்னு உட்காருவீங்களா? சோம்பேறி தான் அப்படி இருப்பான். வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாத முண்டம் தான் அப்படி இருப்பான். வாழ்க்கையை பற்றி நன்றாக அறிந்தவன் கவனமாக உட்காருவான். ஒரு சொத்து கூட மிஸ் ஆகிடக்கூடாது, ஒரு இடம் கூட கைவிட்டு போயிடக்கூடாது. கரெக்டாக டாப் டு பாட்டம் வரைக்கும். ஐயா திருப்பி ஒன்று வாட்டி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஓ, இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த பிளாட் நம்பரில் இருக்குதா? ரைட்டு. நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு வேறு என்ன பண்ணுவீங்க, எழுதிப்பீங்க. அவர் வச்சிருக்கிறார் ஃபைலா, அது இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர் அப்படி ஒரு நம்பிக்கை, நம்ம தான் இவ்வளோ பேர் ஃபைல் வச்சுருக்கிறோமே, இதை தாண்டி நம்ம என்ன ஒரு பேப்பர் வச்சு எழுத வேண்டியதுன்ட்டு. அதான் சொல்கிறேன், கவனமாக கேட்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், பேப்பர் வச்சு எழுதினா தான் உண்டு, டைரி வச்சு எழுதினா தான் உண்டு. ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா? நீங்கள் எழுதிட்டு வீட்டில் வேறு இன்னொரு வாட்டி போய் பார்ப்பீங்க, எந்தெந்த இடம்லாம் சொன்னார் மறந்து போயிட போகிறோம், பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுன்னு சுற்றுவீங்க. சுற்றுறது மட்டும் இல்லை, அடுத்த நாள் போய் எதனா பண்ணணும், பார்க்கணும், இருக்குதா அவர் சொன்ன இடத்துல அந்த சொத்து இருக்குதா, அந்த நிலம் இருக்குதா, அந்த வீடு இருக்குதா, யாருக்கிட்ட இருக்குது. இவ்வளோ முயற்சி அங்கே வருது. அதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். வேதாகமும் தேவனோட வசனமும் சாதாரணமானது அல்ல. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, உங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய வாழ்க்கை என்பது தேவனுடைய வசனத்தில் தான் இருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேட்டு அதை எழுதி அதை உங்கள் நினைவில் வைத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு என்ன உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லைன்னா ஏமாந்து போயிடுவீங்க. கடவுள் வந்து வேற எதையோ பார்த்து நான் ஆசீர்வதிப்பார், நான் கெஞ்சத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார், நான் வந்து அப்படி இல்லை, கிடையவே கிடையாது. God will never do that. தேவன் அப்படி ஒருபோதும் ஆசீர்வதிப்பதே இல்லை. அப்படி ஆசீர்வதிச்சிருந்தால் ஆபிரகாமுக்கு அடுத்தது எல்லாருமே ஆபிரகாமாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிக்க வரைக்கும் யாராக இருந்திருப்பாங்க, ஆபிரகாமை போல இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருந்தார். அவன் மிகப்பெரிய சீமானாக இருந்தான். அவனுக்கு இஎம்ஐ கிடையாது, கடன் கிடையாது. ஹலோ, ராஜாவே கொடுக்குற வெகுமதிகளை வேணான்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவன் கூட 360 பேர் கிளம்பி போகிற அளவுக்கு அவன் கூட யார் இருந்தது, ஆட்களை வீட்டிலே வச்சுருந்தான். தனக்குன்னு ஒரு ஆள் பலம் வச்சுருந்தான். ராஜாக்களை எதிர்த்து போராடுகிற அளவுக்கு ஒரு பலன் வாய்ந்த ஆட்களை தன்னோட வீட்லேயே அவன் வைத்திருந்தான். 2000 பேருக்கு மேலே அவன் வீட்டில் மட்டும் தினந்தோறும் சாப்பாடு சாப்பிட்டு ஆடு மாடுகளை மேய்த்து மனிதர்கள் மட்டும் 2000 பேர் வேலை செய்கிறான். யார் வீட்டில்? யார் வீட்டில்? ஆபிரகாம் தான் அன்றைக்கி இருந்த மிகப்பெரிய கம்பெனி வச்சு நடத்தணுவேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கிறோம். ஹலோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய். யாருடைய சந்ததியாராய்? ஏன் மாறல? அதான் கேள்வி. ஏன் மாறல? கடவுள் ஆபிரகாமுக்கு மட்டும் எதாவது சொல்லியிருந்தாரா? இல்லையே. ஆபிரகாமை விட மேன்மையான வாக்குத்தத்தங்களும் மேன்மையான வழிமுறைகளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. கலாத்தியர் 3 அதை சொல்றாரு. ஆனால் ஏன் வரல வாழ்க்கையில்? ஏன் வரலனா இங்கே தான் பிரச்சனை வருது. நீங்கள் சிருஷ்டிகரை தொழுது கொண்டால் அந்த சிருஷ்டிகர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் என்ன ஆயிடுது, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் நீங்கள் எதை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறீங்க? ஒன்று, நீங்களாம் உண்டாக்குகிற கற்பனையான காரியங்களை, தெய்வீகமான காரியங்கள் என்று எண்ணி அதை தொழுது கொள்றீங்க. அல்லது யாரோ ஒரு ஆள் பிரசங்கன்ற பேரில், பிரசங்கம்ன்ற பேரில் அவருடைய கற்பனைகளில் வசனத்துக்கு ஒத்து வராத, ஞானம் இல்லாத, சத்தியம் இல்லாத காரியங்களை சொல்லும் போது அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. அங்கே தான் பிரச்சனை வந்து நிற்குது. அங்கே தான் நீங்கள் ஆபிரகாம் ஆக முடியாமல், ஐஸ்வர்யங்களாக மாற முடியாமல், சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியாமல், சந்தோஷம் இல்லாமல், தோல்விகரமான வாழ்க்கை காரணம் என்ன? அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை மட்டும்தான் பெருகும். சபைக்கு போயிட்டு வந்து வெறும் வேதனையில் தான் இருக்கிற மக்கள் நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவில்லை. அதான் நான் சொல்லுவேன், யாரை ஆராதிக்கவில்லை? நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தால் நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா தோல்வியிலிருந்து உங்களுக்கு ஜெயம் வரும். ஜெயம் கர்த்தராலே வரும். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ ஏன் வரல? அங்கே தான் இன்னும் யோசிக்கணும். அதனால தான் எனக்கு 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் இப்போ நம்ம திருவிருந்து எடுக்கும்போது படித்தோம், நம்ம உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். சபை போர்டுக்காக போவாதீங்க, சபையில் பிரசங்க யாரை பார்த்து போவாதீங்க, அவர் குரலுக்காக போவாதீங்க. அவர் ஞானம் என்று சொல்லி, கடந்த வாரத்தை அதெல்லாம் எடுத்து காமிச்சேன், ஞானம் என்று சொல்லி புத்தியீனமான வம்ச வரலாறுகளையும் கால நாட்களையும் போதிக்கிற அந்த மாதிரி இடத்துல போயிட்டு உட்காந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. இன்றைக்கி முக்கவாசி அப்படி தான் இருக்கிறாங்க. சத்தியம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவை வெறும் பக்தி, அவங்களுக்கு தேவை அவங்களோட சுய திருப்தி, கடவுளுடைய இன்டர்விஷன் அவங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு காரியமாக போகுது. தேவனுடைய
செயல் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்குள்ளே செயல்படுவது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா கடவுள் உங்களுக்குள்ளே செயல்படணும். கடவுள் உங்களுக்குள்ளே செயல்படணும்னா அவருடைய வார்த்தை ஞானமாக உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அதனால தான் சொல்றார், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசம் என்ன பண்ண வைக்கிறது? தேவனை தொழுது கொள்ள வைக்கிறது. எப்படி தொழுது கொள்ள வைக்கிறது? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் தேவனை எப்படி தொழுது கொள்வார்கள்? நம்புறீங்களா நீங்க? அதை இந்த ஃபார்மெட்டு ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்தில் என் பிள்ளைங்களை நான் ஊழியத்துக்கு அனுப்புகிறேன், ஊழியத்துக்கு என்ன நானே ஒப்பு கொடுக்குறேன்ற ஆட்களுக்கே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ நீ ஒரு என்ன வேலை செய்ய போறன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டு அப்புறமா என்ன பண்ண அந்த வேலையை செய். சும்மா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிளஸ்ஸிங்கான லைஃப் இல்லை, கடவுளுக்கு நீங்கள் ஏதோ பெரிய உதவி செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஊழியம் செய்கிறேன்னு என்ன பண்ணாதீங்க, கிளம்பி போகாதீங்க. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? பேதுரு பவுல்லாம் அதெல்லாம் போதிக்கிறாங்க, கண்டிச்சே போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் தொடங்கும்ன்றார். அநேக அடிகள் அல்லது அநேக தீமைகள், அநேக கேள்விகள், அநேக நியாய தீர்ப்புகள் உங்களில் வரும் என்று எண்ணி உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகனே போதிக்கிறார். யாராக மாறாதீங்க நீங்க. பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லி திரிகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்? அதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று நம்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை நீ என்ன பண்ணணும்? செய்யணும். என்ன வேலை? முதலாவது நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கணும். தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டு அங்கே போயிட்டு பிரசங்கித்து அந்த பிரசங்கத்தில் விசுவாசத்தை உண்டாக்குகிற காரியங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக ஜனங்கள் விசுவாசித்தால் அந்த காரியம், அந்த பிரசங்கம் அது உண்மையான தேவனை என்ன பண்ண வைக்கும்? அது தொழுது கொள்ள வைக்கும். இல்லாவிட்டால் அந்த பிரசங்கம் எப்படி இருக்காது? அது இன்னும் அவர்களை யாராக தான் வைத்திருக்கும்? அது விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக தான் வைத்திருக்கும். சபையில் இருப்பாங்க, ஆனால் அந்த பிரசங்கியார் சொன்ன பிரசங்கத்தை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர ஆவியானவர் அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவை, அவருடைய வழிநடத்துதலை அவருடைய இருந்து என்ன பண்றதுல செய்யறதே இல்லை. அப்போ முக்கியமானது எது? தேவன் சபையை உருவாக்கி கண்காணிகளை வைத்திருக்கிறார். கண்காணியானவன் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற அல்லது போதிக்கிற அந்த ஞானத்தில் பேச வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அதை தான் நம்ம கவனிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம கவனிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. 1 கொரிந்தியர் 2:4 வசனத்திலிருந்து. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. எவ்வளவு அழகாக ஆரம்பிக்கிறார் பாருங்க. உங்கள் விசுவாசம், ஒரு விசுவாசியின் விசுவாசம் எதில் நிற்கும்படியாக இருக்க வேண்டும்? அது மனுஷருடைய ஞானத்திலே அல்ல என்றார். எதில் நிற்கக்கூடாது? ஆமா, மனுஷருடைய ஞானத்திலே பிரசங்கம் செய்யப்படுகிறது, பிரசங்கிக்கிறார்கள். அந்த பிரசங்கம் மிகவும் ஈர்ப்புள்ளதாக இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏரோதெல்லாம் எடுத்து காமிச்சேன். ஏரோது பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் எல்லோரும் இது மனுஷ சத்தம் இல்லை, யாருடைய சத்தம் சொல்லிட்டாங்க? அது சத்தம் தேவனுடைய சத்தம் தான். ஆனா சத்தியம் யாருடையது இல்லை, அது தேவனுடைய சத்தியம் இல்லை. அது உன்னை விசுவாசிக்க வைக்கிற சத்தியம் அல்ல. உண்மையான சிருஷ்டிகரை தொழுது வைக்கிற சத்தியம் அது அல்ல. அது ஒரு மனுஷனுடைய சத்தியம். ஹலோ, அது ஒரு காங்கிரிகேஷனுடைய சத்தியம், அது ஒரு டினாமினேஷனுடைய சத்தியம். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? டினாமினேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மாரநாதா, சிஎஸ்ஐ, இசிஐ, இதெல்லாம் என்னது? டினாமினேஷன்ஸ். இதெல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், அப்படி தான் அவங்க செய்வாங்க. அவங்க புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. அப்படி தான் நீங்கள் நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் இயேசு உண்மையாக இருக்கிறீங்களோ, டினாமினேஷன் உண்மையாக நீங்கள் இருந்து ஆகணும். இப்போ இந்த சபையில் என்ன பேர்? இதுக்கெல்லாம் பேர் சுயாதீன சபைகள்னு பேர். என்ன சபைகள்னு பேர் இதுக்கு? சுயாதீன சபைகள், இண்டிபெண்டன்ட் சர்ச்னு சொல்கிறோம். அதை ஏன்? ஆதி திருச்சபையிலிருந்து எல்லா சபைகளும் என்ன சபைகள் தான்? அது இண்டிபெண்டன்ட் சர்ச் தான். என்ன சர்ச் தான் அது? இண்டிபெண்டன்ட் சர்ச் தான். டினாமினேஷன் தப்பு கிடையாது. ஆனால் டினாமினேஷனில் நீங்கள் கடவுளுக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க முடியாது. ஹலோ, கடவுளுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ண முடியாது? உண்மையாக இருக்க முடியாது. இப்போ சிஎஸ்சி சபையில் போயிட்டு ஆவியானவரை பற்றி பேசி நல்ல கைத்தட்டி பாடி நல்ல இது மாதிரி வசனத்தை எடுத்து சொல்லி எவ்வளோ மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோமோ நான் எழுதி தரேன், நிச்சயமாக நீங்கள் அடுத்த வாரம் அந்த இடத்துல ஊழியம் பண்ண முடியாது. அவன் உட்காந்துருக்கிறவன் முடிவு பண்ணுவான். அது சொல்ல பிள்ளைகள் முடிவு பண்ணுவான் அப்பா அம்மா யார் வேணுன்றத. எவ்வளோ கொடுமை அது.
பேசுறது புரியுதுங்களா இல்லையா? என்னன்னா அது ஈஸியான வேலை. ஒரு டினாமினேஷனுக்குள்ள போய் நம்ம சேர்ந்துட்டேன்னா எனக்கு மாத சம்பளம் உண்டு. ஹலோ, நான் வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து போயிட்டு மற்ற நாள் ஒரு அங்கேயும் மாட்டிட்டு உங்களுக்கு எதாவது தேவைன்னா உங்களுக்கு ஜாப் பண்ணிட்டு போயிட்டு ரொம்ப லக்ஸுரியஸான ஒரு லைஃப் வாழலாம். நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கரண்ட் பில் எப்படி கட்டுறது, சர்ச்சுக்கு சேர் எப்படி வாங்கி போடுறது, சர்ச்சுக்கு இந்த பொருள் எப்படி செய்யறது, இது எதுக்குமே நான் என்ன பண்ண வேண்டியதில்லை. டினாமினேஷன்கிறது எனக்கு அவசியமே கிடையாது, யோசிக்க வேண்டியதே கிடையாது, விசுவாசிக்க வேண்டியதே கிடையாது. எல்லாம் அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் செய்ய போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எந்த கவலையும் கிடையாது. அழகாக நீட்டாக வந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இண்டிபெண்டன்ட் சர்ச் அப்படி கிடையாது. சின்ன ரூம்லேருந்து ஆரம்பிக்கணும், பாய் போடுறதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை அழிக்கிறதுக்கு 1000 பேர் வருவான். விசுவாசின்ற பேர்லேயே வருவான், ஊழியக்காரன்ற பேரில் வருவான். இவங்களெல்லாம் சமாளித்து, குடும்பத்தை சமாளித்து, எல்லாத்தையும் சமாளித்து தான் ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும், சொந்தமாக அங்கே உருவாக்க வேண்டும். ஆனால் இழிவாக பேசுகிறேன், எந்த இடத்துல மைனஸாக இருக்குது மட்டும் தான் பேசுகிறேன். எந்த இடத்துல மைனஸாக இருக்குது, யூ கேன் நாட் ஃப்ரீடம்லி டூ யுவர் ஒர்க் ஃபார் காட். சுதந்திரமாக நீங்கள் கடவுளுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஐஸ்வர்யா ஒரு வாட்டி ஒரு பெண் இங்கே கொண்டு வந்தா. அந்த பெண் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சபையை சேர்ந்த ஒரு பெண், ஒரு வாலிப பெண். அந்த வாலிப பெண் அந்த சபையில் இருக்கக்கூடிய இன்னொரு வாலிப பையனை 8 வருஷமாக விரும்புகிறான். 8 வருஷமாக அந்த பொண்ணு சொல்கிறான், அம்மா போல் அவனை பார்த்துக்கிட்டேன், சாப்பாடு ஊட்டியிருக்கிறேன், அவனை பத்திரமா ஏதோ இத்தனை வாட்டி தவறான வழிக்கு போக பார்த்தான், அவனை மாற்றிருக்கிறேன், அப்படிலாம் 8 வருஷமாக அவன் கூட இருந்தேன். திடீர்னு இப்போ கல்யாண நேரம் வரும்போது போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லும்போது அவங்க அப்பா நேரடியாகவே சொல்லிட்டாரு, நீலாம் என்ன ஜாதி, நாங்கள் என்ன ஜாதி, நீ என் பையனை விரும்பியிருக்கலாம், அதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி நான் கொடுக்க அவசியம் கிடையாது. அதனால் என் பையனுக்கு என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். உங்கள் அப்பா நீங்களாம் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, இதெல்லாமே அந்த பொண்ணு வாய்ப்பட சொன்னது என்கிட்ட. இதே இடத்துல ஒரு சண்டே ஈவினிங் சர்வீஸ் முடியுது, இதே இடத்துல அந்த பொண்ணு சொல்கிறா. இவ்வளோ கேள்வியும் கேட்குறாங்க பாஸ்டர், என்ன உங்கள் அப்பா எந்த ஊர்லேருந்து இங்கே வேலை செய்ய வந்தார், நானும் நீயும் ஒன்றா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறேன், என் பையன் இவ்வளோ படிச்சிருக்கிறான், நீ படித்து வேலைக்கு போயிருந்தாலும் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, எவ்வளோ கொடுமை பாருங்கள். இவங்க ஒன்றும் பெரிய ஜாதியின் அடிப்படையிலே இவங்களை பற்றி இப்போ ஜாதின்னு பேசுனதுனால சொல்கிறேன். இவங்க ஒன்றும் மற்ற உயர் ஜாதி வகுப்பு கூட கிடையாது. கொடுமை அதுதான். இவரும் எஸ்சி தான், அவனும் எஸ்சி தான். இவனுங்களுக்குள்ளே யார் பெரியவன்றது சண்டை. பிச்சைக்காரனுக்குள்ள பிச்சைக்காரனுக்கு சண்டை, யார் பெரிய பிச்சைக்காரன்றத. அது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைன்னு பார்க்கல. 8 வருஷமாக பையனும் நேசிச்சிருக்கிறானோ பார்க்கல. மீசை வச்சிருக்கிறவங்களும் ஆம்பளை கிடையாதுன்னு பலமுறை. அதனால தான் இந்த பெண் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது, ஹலோ கூட சேர்ந்து சுற்றுவான், வாய் திறந்து கண்ணே கண்மணியே நிலவே அமுதே தேனை எல்லாம் பேசுவான் எங்கேயாவது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நின்று இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணுன்ற தைரியம் என்ன பண்ணாது அவனுக்கு வராது. எல்லாம் உச்சா கேஸாக இருப்பானுங்க. அம்மா அப்பா சொத்து வராது, பணம் வராது, கஷ்டம் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பொண்ணு நான் என்ன பண்ணிக்கிறேன் கல்யாணம். அந்த பொண்ணு அழுவுது பாருங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி நான் கடைசியாக வந்தது பாஸ்டர், தூக்கு மாட்டிக்கு தான் வந்தேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சூசைடு பண்ணிக்க போகிறேன், வேறு வழியே இல்லை எனக்கு. ஏன்னா ஊர் ஃபுல்லாக தெரியும். நான் சொன்னேன், உங்கள் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் சொன்னீங்களா, சர்ச்சுக்கும் தெரியுன்றீங்க, ஊருக்கும் தெரியுன்றீங்க, சொன்னீங்களான்னு கேட்டேன். அங்கே கிட்டத்தட்ட 6 மாதமாக போராடுறேன் பாஸ்டர். நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன். அவர் முதல்ல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் சொல்லிட்டார், சபையில் அவங்க பெரிய ஆள்மா, நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பேச முடியாது, இது உங்களுக்கு 2 குடும்பத்துக்குள்ளே நீங்களே என்ன பண்ணணும், பேசி முடிவுக்கு வந்துடணும். இதுக்கு பேர் தான் பிலாத்து ஊழியம். என்ன பண்ணிடுறது, நான் இந்த ரத்த பழிக்கு பாத்திரவானில் கை கழுவி, அப்போது என் சபை விசுவாசியாக இருக்கலாம். 8 வருஷம் அந்த பொண்ணு சொல்லுது, சபையில் கொயரில் வேறு பாடுறேன் நான், நல்லா பாடும் போல இருக்குது அந்த பொண்ணு, கொயரில் பாடுறேன், எனக்கே இந்த நிலைமை பாஸ்டர் என்ன. இதான் சொல்கிறேன், சுயாதீனம் இங்கே நடக்குமா அது. ஏல உனக்கு 8 வருஷமாக லவ் பண்ணும்போது அவள் ஏழைன்னு தெரில, அவங்க அப்பா ஊர் விட்டு ஓடி வந்தவர்னு தெரில, சாப்பாடு ஊட்டும் போது மண்ணா போல் இருந்திருக்கும் உனக்கு, இப்போ எல்லாம் வீணாக இருக்குதோ உனக்கு. மரியாதையே கல்யாணம் பண்ணால் கல்யாணம் பண்ணு, இல்லை கிடைச்ச வரைக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணாத மாதிரி ஒரு வேலை என்ன பண்ணுறோம் உனக்கு பார்த்து விட்ருவேன். நீ எங்கே போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி ராஜா. ஹலோ, யாரால தான் பேச முடியாது, யாரால தான் பேச முடியும்? சுயாதீன சபையில் என்ன மாதிரி ஒரு ஆளால் தான் நான் பண்ண முடியும். நான் எந்த டினாமினேஷன் கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஐயோ என்னை தூக்கிடுவானோ, என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவானோ, என்ன ஒன்றா பண்ணு, எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. பேசுகிறது புரியுதா இல்லையா? இதுதான் ஃப்ரீடம் சர்ச். என்ன பிரசங்கம் பண்ணணுன்றத
கடவுளுக்கும் எனக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஒரு மனுஷங்க குறுக்கு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பாட்டு பாருங்க, இந்த பாட்டுலாம் ஏன் பாடுறீங்க? இப்படிலாம் இருக்குது சபைகள். இந்த பாட்டுலாம் நம்ம பாடலாமா? நம்ம பொதுவாக தானே பாடணும். இறைவா அப்படி பாடுங்க, அதுனா கர்த்தர், அதுனா இயேசு, அது எத்தனை வாட்டி அதை ரிப்பீட் போடுறீங்க? பாட முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி இயேசு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் திருப்பி இயேசு இயேசு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா டிரான்ஸ்ஃபர், சொன்னீங்கன்னா தூக்கி அடிப்போம். ஏன்னா நாங்கள் தான் கிறிஸ்தவம் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் உண்டு. நான் சொல்கிறதுனால தான் எல்லாம் கிறிஸ்தவம் அல்ல. நான் சொல்ல வேதம் போதிக்குது, யூதர்கள் எல்லாம் யாரு கிடையாது, யூதர்கள் அல்ல. வசனத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு நடப்பவனே உண்மையான விசுவாசியாய் இருக்கிறான். அதனால தான் பவுல் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. எல்லா விசுவாசிகளும் தன்னுடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு வசனம். அது என்னது? அது உங்கள் விசுவாசமானது மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல. யாருடைய ஞானத்தினாலே அல்ல அது. ஏன்னா சிலர் தங்களை அப்படிதான் மேன்மை பாராட்டிக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு சிஎஸ்சி பாஸ்டர் இருக்கிறாரு, இல்லை ஒரு ஆர்சி போதகர் வராருன்னா அவர் முதல்ல தன்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா, அடியேன் 10 வருடமாக 16 வருடமாக நான் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன், ஆந்த்ரோபாலஜி படிச்சிருக்கிறேன், சோஷியாலஜி படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் சொல்லிடணும். எல்லாத்தையும் சொன்னாதான் நீங்கள் முதல்ல என்ன நினைப்பீங்க, பரவாயில்ல இவருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், நிறைய படிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம ஊரில் இருக்கிறாங்களே கண்ணாடி போட்டவங்களாம் ரொம்ப படிக்கிறவங்க, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இந்த மாதிரி குரூப்பு. இவனுங்கிட்ட வந்து முதல்ல இதை சொல்லி இவங்க விசுவாசியை வந்து மைண்டில் ஏற்றிடணும். எப்படி, பாஸ்டர் ரொம்ப படித்தவர், பாஸ்டர் ரொம்ப பயங்கர படிப்பாளி, பாஸ்டர் வந்து 16 வருஷம் படிச்சிருக்கிறார், அதுவும் அந்த சீனியர் பாஸ்டர்கிட்டே இருந்தாராம். புரிஞ்சுதா இல்லையா? இத்தனை புக்கு படிச்சிருக்கிறாராம், இத்தனை புக்கு எழுதியிருக்கிறாராம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் உங்கள் பாஸ்டர் மட்டும் தான் செய்கிறாரா? ஹலோ, இங்கேருந்து போங்க, குமரகோண்டன்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய கடை இருக்குது. இப்போ நம்மளாம் ஸ்டால் வச்சு, நான் காலேஜ் முதல் சொன்னேன், நம்ம ஒரு ஸ்டால் வச்சு நடத்துறதுக்கு நாக்கு தள்ளுதுரா. இவன் பாடுறா எவ்வளோ பேர் சூப்பர் மார்க்கெட்டே வச்சுருக்கிறான்டா. என்ன சூப்பர் மார்க்கெட்டு? வெறும் பக்தி பொருட்களை மட்டும் விற்கிறான். அங்கே பக்தி புத்தகமும் விற்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் ராமானுஜர் அது இதுன்னு பேரை போட்டு எக்கச்சக்கமாக விற்கிறாங்க. புக்காக எழுதி தள்ளியிருக்கிறான் அவன் கடவுளை பற்றி. இதெல்லாம் உண்மையான சிருஷ்டிகரை தொழுது கொள்வது அல்லது பிரசங்கிப்பதற்கான தகுதிகள் அல்ல. ஏமாந்துடாதீங்க. அதனால தான் சொல்றார், உங்கள் விசுவாசமானது எந்த ஞானத்திலே அல்லது, மனுஷருடைய ஞானத்திலே அல்ல. எந்த ஞானத்திலே அல்லது, மனுஷனுடைய படிப்பு ஞானம் அறிவு இதெல்லாம் உண்மை இல்லாத குப்பைன்றத இந்த காலத்தில் நிரூபிக்கப்படுகிறது. மனுஷருடைய அறிவும் படிப்பு ஞானமும் படிப்பு அறிவும் இந்த காலத்தில் எப்படிப்பட்டது? அது ஒரு குப்பைடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையனை கொலை பண்ணுறான், கவின்னு ஒரு பையனை. செத்தவன் ஒரு நல்லா படித்தவன், நல்ல ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவேன், சரி செத்து போயிட்டான். கொன்னவன் யார்? படிக்காதவனா? ஹலோ, ஸ்கூல் பக்கமே போகாதவனா? ஹலோ, படிப்பறிவே இல்லாதவனா? இல்லை, ஐயாவும் படித்தவர், உயர் ஜாதி வேறு. அவர் எந்த வழியாக பிறந்திருப்பாருன்னு தெரியாது, ஆனால் அவர் வேறு ஏதோ ஒரு வழியாக பிறந்து அவர் யாரும் ஆகிட்டார், அவர் உயர் ஜாதி ஆகிட்டார். சரி, எதுக்குடா கொன்னேன்? என் தங்கச்சியை நீ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? ஹலோ, எவ்வளோ கோவம் வருது பாருங்க. என் தங்கச்சி எப்படி நீ கல்யாணம்? அவன் தங்கச்சி நாடா அடுத்த நாள் வீடியோ போடுது, நானும் அவனும் காதலித்தோம். ஹலோ, அப்போ அவ்வளோதானே வெட்டியிருக்கணும். நீ சம்மந்தமே இல்லாமல் இவனை வெட்டுறதுக்கு எங்கேருந்து உனக்கு உரிமை வருது? தமிழ்நாட்டிலே, இவ்வளோ வளர்ந்த தமிழ்நாட்டிலே 2025 பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளோ கல்வி அறிவு பெருகி நல்லா படித்து 1.5 லட்சம் சம்பாரித்து நல்லா டிஷர்ட் ஜீன்ஸுன்னு போட்டு நாகரிகமாக வாழற ஒரு பையனையே ஒரு நாகரிகமற்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? ஜாதியின் பெயரால் கொலை செய்கிறான். 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறானுங்க? படித்திருக்கிறார்கள். அதான் மறுபடியும் சொல்கிறேன், படிப்பறிவு உங்களுக்கு கடைசியாக கொண்டு போய் நிறுத்துவது எங்கே தெரியுமா? எவ்வளோ மணி, எவ்வளவு பணம், அதுதான் கொண்டு போய் நிறுத்துமே தவிர உங்களுக்கு சுய ஒழுக்கத்தையோ பரிசுத்தையோ நீதியோ அறிவையோ ஞானத்தையோ நிதானத்தையோ பொறுமையோ அன்பையோ மன்னிப்பையோ நற்குணத்தையோ இல்லை நல்ல மனுஷனாகவோ உங்களை என்ன பண்ணாது, ஒரு நாளும் வாழ வைக்காது. கொஞ்சம் காட்டு மிராண்டித்தனத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மனுஷனாக மாற்றும், அவ்வளோதான் படிப்பு. நீங்கள் ஏன்னா எல்லாருமே படிப்பு தான் ரொம்ப எல்லாம் முக்கியம்தான். ஸ்கூலுக்கு போங்க, காலேஜ் போங்க, நல்லா படிங்க, மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உன் பிள்ளைகள் கர்த்தரால், அது இல்லாமல் வளர்த்தினா பேரெல்லாம் கிறிஸ்தவ பேராக தான் இருக்கும். ஒரு நாள் எழுதி தரேன், ஜெயிலில் தான் இருப்பான் அவன், குற்றவாளியாக தான் இருப்பான் அவன், அயோக்கிய பயில தான் இருப்பான் அவன், தீமை செய்கிறானா தான் இருப்பான் அவன். அவனால் நியாயம் செய்யவே
முடியாது. வெறும் படிப்பு மட்டும் அங்கே முக்கியமானது அல்ல. ரொம்ப முக்கியமானது இது தேவனுடைய அறிவு. அப்போ பாருங்க, நிறைய பேர் அது ஒரு எங்கள் பாஸ்டர் வந்து டாக்டர்லேருந்து வந்திருக்கிறாரு, வந்தால் டாக்டர்லேருந்து வந்தால் போய் ஆப்ரேஷன் பண்ண சொல்லு, மூக்குச்சளி வந்தால் என்ன மாத்திரை கொடுக்கணும்னு பார்க்க சொல்லு. அதை வச்சு கடவுளுடைய வசனத்தை என்ன பண்ண முடியாது, போதிக்கிற அறிவு அவருக்கு உண்டு என்று நீ என்ன பண்ணாத, நம்பாத. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எப்படிலாம் ஜனங்க நினைக்கிறாங்க பாருங்க. டாக்டருக்கே படிச்சிருக்கிறாராம், அப்போ அவர் வசனத்தை எடுத்து போச்சா அற்புதமாக இருக்குமா? என்ன சொல்கிற நீ? இப்போ அதான் காட்டுறேன். உங்களுடைய விசுவாசம் எந்த ஞானத்திலே அல்ல, மனுஷன் ஞானத்தில் அல்ல. எந்த ஞானத்தில் அல்ல, மனுஷன் ஞானத்தில் அல்ல. எந்த ஞானத்தில் நிற்க வேண்டும்? தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. எந்த பலத்தில் நிற்கும்படிக்கு? இன்னைக்கு நான் தான் சொல்றேன், பாதி விசுவாசிகள் தங்களுடைய 30 வருஷம் 20 வருஷம் கழிச்சு விழுந்து போகிறதுக்கான காரணம் என்ன? விசுவாசத்திலிருந்து, தெய்வ பயத்திலிருந்து, சபை கூடி வருதிலிருந்து வளர வளர வளர்ச்சி அடைய வேண்டியவர்கள் குறுகி போனதன் காரணம் என்ன? போக போக ஜாதியை நம்புகிறதன் காரணம் என்ன? காரணம் இதுதான். எது? அவருடைய விசுவாசம் இந்த 30 வருஷம் தேவனுடைய பலத்தில் இல்லை. எந்த பலத்தில் இருந்திருக்குது? அது மனுஷருடைய ஞானத்தில். யாருடைய ஞானத்தில்? அது மனுஷருடைய ஞானம். அந்த மனுஷன் ஞானம் பாருங்க, ஒரு நாள் கீழே அவங்கள தள்ளும். சபைக்கு போனவங்களாகவே இருந்தாலும் சரி, பிரசங்கத்தை கேட்டவங்களாகவே இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அடுத்து வர வசனங்களை ரொம்ப தெளிவாக போதிக்கிறார். என்ன செய்யணும்? 5வது வசனம் தன்னை பற்றி உதாரணமாக எடுக்கிறார். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனிப்பு உள்ளதாயிராமல். ஹலோ, பவுல் சொல்றாரு, என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் எப்படி இருக்காது? மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பேச்சு என்னுடைய பிரசங்கம் வந்து ஒரு மனுஷனை வந்து மயக்கி, ஒரு மனுஷனை வந்து உண்மையை மறைத்து, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஈர்ப்பை கொண்டு கொடுத்து அப்படிப்பட்டதா இருக்காதுன்றார். அப்படிப்பட்டதாய் இருக்காது. பல சபைக்கு போனீங்கன்னா நீங்க போய் பாருங்க, எப்படிப்பா இந்த சபைக்கு வந்தேன்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், பாஸ்டருக்காக. பாஸ்டர் வந்து முதலாவது பார்த்தேன், அவர் பேசி இனிய மொழிகள். என்ன மொழிகள் அது? இனிய சிலம் ஒழுவ பேசுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒழுவ பேசுவான். அது எப்படி தான் அவனுக்கு வருதுன்னு தெரியல. அவன்லாம் ஒரு விசுவாசி வந்துட்டா போதும், சொந்த அம்மா அப்பாவே மறக்க வச்சுருவானுங்க. அவங்களையும் மறக்க வச்சு, குடும்பத்தை மறக்க வச்சு, எல்லாம் எங்கள் பாஸ்டர் தான். எல்லாம் யார் தான்? எல்லாம் இயேசு கூட கிடையாது. எல்லாமே யார்? ஆமாம். காஞ்சிபுரத்தில் ஒரு பையன் இருந்தான், வாலி பையன். எங்கள் அப்பா அவங்ககிட்ட பேசினார். அவங்க அப்பா சொன்னார், திருமணத்துக்கு எத்தனோ பொண்ணு பார்க்குறேன், நல்ல நல்ல பொண்ணுங்களா பார்த்து சொல்கிறேன், எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்றான். நீங்களாவது கொஞ்சம் அவங்ககிட்ட எடுத்து பேசுங்க, ஏதாவது லவ் பண்ணுறானா இல்லை என்கிட்ட சொல்ல மறைக்கிறானா, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அப்படின்னு எங்கள் அப்பா போய் பேசுகிறாரு. அவங்ககிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான், பாருங்க, எந்த லவ்லாம் பண்ணல பாஸ்டர், நான் வந்து ஒழுக்கமாக தான் இருக்கிறேன். ஏன்னா லவ் பண்ண ஒழுங்கினு இவனுங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, அது ஒழுங்கினமாகவே இருக்கட்டும். அதனால் நான் லவ்லாம் பண்ணல, ஒழுக்கமாக தான் இருக்கிறேன். சரி, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற? எனக்கு ஒருத்தருடைய பர்மிஷன் தேவை. எங்கள் அப்பா நினச்சார், ஒருவேளை ஆவியானவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ பதில் எதிர்பார்க்குறான் போல இருக்குது பையன். நான் சொன்னால் பாருங்க, கிடையாது. எங்கள் எதாக இருந்தாலும் எங்கள் பாஸ்டர் ஓகே சொல்லணும். யார் ஓகே சொல்லணும்? குடும்பம் நடத்த போகிறது யார்? குழந்தை பெற்றுக்கு போகிறது யார்? பொண்டாட்டி உன்னை தூக்கி போட்டு மெதிச்சாலும் சரி, யாரை தான் மெதிக்க போகிறா? பாஸ்டர் உன்னையா? அப்போ யார் முடிவு பண்ணோம்? அந்த ஆளுக்கு என்ன வேலை இதில்? அந்த ஆளுக்கு ஒரு வேலை தான் இருக்குது. என்ன வேலை? கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை. என்ன வேலை? நல்லா சொல்லுங்களேன். கல்யாணம் பண்ணிக்கிற வேலை மட்டும்தான் பாஸ்டருக்கு இருக்குது. மற்ற வேலைலாம் நீ தான் என்ன பண்ணோம்? செய்யணும். இல்லைன்னா பொண்டாடி கூடிய சீக்கிரத்தில் பாய் பாய் ராஜா, நான் என்ன பண்ணுறேன், கிளம்புறேன், நீ உன் பாஸ்டர் என்ன பண்ணுங்க, சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிடுங்க, நான் வேறு வேலையை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் நினச்சின்னு இருக்கிறீங்களா? எப்படிலாம் வளர்றானுங்க, ரொம்ப வித்தியாசமாக வளர்றானுங்க. நித்யானந்தா கூட இருக்கிறவனே பரவாயில்ல போல இருக்குது. அவன் கூட இருந்து ஒருத்தன் அப்படி இருக்கிறானா, சரி அவன் அப்படி தான் போய். இவனுங்க சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறான்னு அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாங்க, பொண்ணை பார்த்தேன், எங்கள் பாஸ்டர் ஓகே சொல்லணும். அவனுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி புது கார் வாங்கிறதுக்கு தான் டைம் இருக்குது அவனுக்கு. அந்த ஆளுக்குன்னு குடும்பம் இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, பிள்ளைங்க இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு எந்த பொண்ணு வேணும்னு அவர் சொல்லுவாராம். எங்கே அந்த பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். ஏன் இந்த புத்தி வருதுன்னு கேட்குறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே இது தெளிவாக காட்டுது. பாஸ்டருக்கு கீழ்ப்படிவதுன்றது வேற, ஆனால் அடிமையாக இருக்கிறதுன்றது வேற. அடிமையாக இருக்கிறது என்ன ஆகிடுது? ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லை, வசனத்துக்கு அங்கே இடம் இல்லை,
ஆவியானவர் தருகிற வழி நடத்துதலுக்கும் ஞானத்துக்கும் அங்கே இடம் இல்லை. பிரசங்கம் உட்பட எங்கள் பாஸ்டர் என்ன அருமையாக திரும்ப பண்ணாரு அப்படின்னு அவரை புகழ்வதாக தான் இருக்குதே தவிர, அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கிரியைகள் எவ்வளோ மகத்துவமானவைகள் உள்ள என்ன பண்ணணும், புகழணும். மனுஷரை அல்ல, யாரை? தேவனை புகழ வேண்டும். யாரை புகழ வேண்டும்? ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு மைண்டு எங்கே போகணும், உங்கள் இறுதி எங்கே போகணும், உங்கள் புகழ்ச்சி எங்கே போகணும்? கர்த்தருக்கு போகணும். அது யாருக்கு போகணும்? அது ரெண்டாவது தான் இவருக்கு. இப்படிப்பட்ட கர்த்தர் எங்களுக்கு எடுத்து சொல்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் முதலாவது புகழ்ச்சியும் கனமும் மகிமை யாருக்கு தான் போகணும்? அது பாஸ்டருக்கு அல்ல. யாருக்கு? அது தேவனுக்கு. அப்போ பாஸ்டருக்கு போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பாஸ்டர் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்கிறார். என்ன பிரசங்கத்தை செய்கிறாரு? மனுஷன் ஞானத்துக்குரிய நய வசனிப்புள்ள பிரசங்கத்தை என்ன பண்ணுறாரு? அவர் அங்கே செய்கிறாரு. ஒரு பையனை கேட்டேன் பாருங்க, கார் ஆக்டிங் டிரைவராக இருக்கிறான், பேர் அதிசயராஜ். அதிசயமானவன் தான் அவன். ஏன்னா அவனுக்கு குழந்தையிலேருந்தே சபையில் இருக்கிறான், கல்யாணம் ஆகி இப்போ அவனுக்கு குழந்தைலாம் இருக்குது. அவனை பார்த்து இன்னும் அதிசயமாக இருக்குது, சபையாக மாறுறான். ஒரு நாள் அவனை பார்த்து கேட்டேன், இப்போ எங்கே இருக்கிற? இந்த சபையில் இருக்கிறேன். இங்கேயே போனேன், இப்போ தான் எனக்கு நல்ல அம்மா அப்பா கிடச்சிருக்கிறாங்கண்ணா. நான் கேட்டேன், உங்கள் அம்மா அப்பா செத்து போயிட்டாங்களே? செத்து போயிட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை இருக்கிறாங்க. ஏன்னா வச்சுக்கிட்டே என்னடா இது ரெண்டாவதுன்னு கேட்டேன். இல்லை அவர் ஆவிக்குரிய தகப்பன், இவர் ஆவிக்குரிய அம்மா ஆகிட்டாங்க. உலகத்தில் போய் எங்கேயும் சொல்லிடாத. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? இப்படி தான் பேசி மயக்க வச்சிருக்கிறாங்க. தகப்பனை போல. என்ன தகப்பனை போல? வெக்கமா இல்லை? யாரையும் சொல்லி பாருங்க, இவர் அப்பா மாதிரிங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. அவர் பாஸ்டர் மட்டும் இழிச்சு வாங்கினா நான் கேட்குறேன், பாஸ்டர் மட்டும் எளிதாக சொல்லிங்க அவர் தகப்பனை போல. எதை வச்சு சொல்கிறீங்க? கிடையவே கிடையாது. பல முறை மாறாதீங்க. நய வசனிப்புன்னா அதுதான். நீங்கள் எனக்கு பிள்ளைகளை போல ஒரு நாளும் கிடையாது. காலை இப்போ வந்து என் பிள்ளையை போலன்னு சொன்னாங்க, என் சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி வச்சு கிடையாது. என் சொத்தெல்லாம் என் ஜெவுக்கு தான் வரும். இப்படி பேசின எப்படி பார்ப்பீங்க? பார்த்தியா? இப்போ நயவசனிப்பு பண்ணுற பிரசங்க எப்படி தரம் பண்ணுவான்? ஏன் பிள்ளைய போகலாம், ஏன் இந்த வாட்டி நான் தான் அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி தர போகிறேன், பண்ணி வைக்க போகிறேன். எல்லாம் நல்லதான் ராஜா, கொஞ்சம் அடுத்த ரேஞ்சுக்கு வா, உன் பொண்ணுக்கு அது முடியாது. முதல்ல நயவசனிப்பு பிரசங்க யாரு? ஹலோ, பேசுறதுலாம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? வாய் பேச்சில் ஏன் ஒரு ஆள் புகழ்ச்சி அவங்கள பத்தி பேசுறான்னா ஏதோ ஒரு இது ரத்தம் உரிய பாக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? புதுசா ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி போறான். வந்த உடனே அந்த பாஸ்டர் கையை பிடிச்சிக்கினார். விசுவாசி கையை பிடிச்சி இப்படியே தடவுறாரு. வராது, கற்றுக்கணும். இனிமேல் தான் மசாஜ் சென்டர் போயிட்டு இப்படியே தடவி, ஐயோ நீங்கள் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்குது, என் ஊழியத்துடைய மைல்கல் நீங்கள் அப்படின்றார். இல்லை மைல்கல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் கை என்ன பண்ண அங்கேருந்து எடு. இப்படி தடவன உடனே பாருங்கள், அவன் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டான். அப்பாடா, என்ன அற்புதமான ஒரு சபைக்கு வந்திருக்கிறோம், என்ன அற்புதமான ஒரு பாஸ்டர். நமக்கு போக போக தான் தெரியும், ரத்தத்தை உரிகிறாரா, கிட்னியை திருடுறாரா, எல்லாம் போக போக தான் தெரியும் ராஜா. இதுதான் பவுல் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கமும் என்னுடைய பேச்சும் எப்படி இருக்காது? அது நய வசனிப்புள்ளதா இராமல். எப்படிப்பட்டதா இராமல்? அது எதாமா இராமல், உங்களை ஏமாத்துறதா இல்லாமல் இப்படிதான் அப்படின்றதான் உங்களுக்கு தெரியணும். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? நான் தான் சொல்ல, 1000 பொய்யோடு வாழ்வதை விட ஒரு உண்மையோடு வாழ்வது உங்களுக்கு மேலானது. நம்புறீங்களா நீங்க அதை? ஆமாம். ஏன்னா 1000 பொய் உங்களுக்கு நரகத்துக்கு தான் தள்ளும், 1000 பொய் உங்களுக்கு உங்கள் சந்தோஷத்தை தான் கெடுக்கும், 1000 பொய் உங்களுக்கு நிம்மதியை தான் கெடுப்போம். ஒரு உண்மையோடு வாழ்வதை விட ஒரு உண்மையோடு வாழ்வது தான் நல்லது, 1000 பொய்யோடு வாழ்வதை விட. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணும் போதே, வாழும் போதே அந்த லெவலில் தான் வந்து நிற்கணும். இது வெறும் பிரசங்கியாரு சபன் மட்டும் சொல்ல, வாழ்க்கை அப்படி தான் சொல்கிறேன். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறீங்க, அல்லது யாரோ ஒரு உறவினர்களோட நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடவடிக்கைலாம் நயவசனமும் உள்ளதாக இருந்தால் யூ ஷுட் பி வெரி அவேர். நீங்கள் எப்படி, ஏன்னா அவங்கள பற்றி போட்டு கொடுக்க போகிறது அவங்க தான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ஆச்சரியம் பேசுறது அப்படி, ஏன்னா அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது உலகத்தில். இப்போ இந்த லவ் பண்ணுற கிட்ட
எப்படி ஈஸியாக ஏமாந்து போகிறான்னு ஒரு பையன் சொல்லியிருந்தான், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அதை நான். அவன் சொல்கிறான் பாருங்க, அவள் தான் ஏற்கனவே சொல்லிட்டாள் என்ன, நான் பொய்க்காரி தான். எப்படி, உங்கூட நான் 1000 வருஷம் வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லும் போதே உனக்கு தெரிய தேவையில்லையா, அவன் மிகப்பெரிய பொய்க்காரி, ஏமாத்துக்காரி, பித்தலாட்டக்காரி. எப்படி 1000 வருஷம் வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? அவள் தான் முதல்ல ஆரம்பிக்கிறதே பொய் தான். அப்போ இதே நயவசனிப்பு தான் எங்கே இருக்குது? சபைக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளெல்லாம் இருக்குது. ஆமாம், ஒரு ஊழியக்காரன் அன்பு செலுத்தலாம், தப்பு கிடையாது. ஒரு ஊழியக்காரன் பற்றுதலாக இருக்கலாம். ஒரு ஊழியக்காரன் கிட்ட இருந்து இரக்கத்தை, அன்பையும் எதிர்பாருங்க, அது நல்லது, அதுதான் கனிகள். ஊழியக்காரர்கிட்ட அன்பே இல்லை, இரக்கமே இல்லை, மன்னிப்பே இல்லை, நல்ல குணமே இல்லைன்னா ஊழியக்காரனே கிடையாது. அதெல்லாம் இருக்கணும், ஆனால் அதில் பொய் இருக்கக்கூடாது, நயவசனிப்பு இருக்க கூடாது என்பது தான் ரொம்ப முக்கியமானது. உங்களை ஏமாற்றுறதுக்காக இருக்க கூடாது. சொன்னாலே ஒரு ஆள் ஒரு வாட்டி நான் மியூசிக் ஃபீல்டில் இருக்கும்போது முடியெல்லாம் எக்கச்சக்கமாக வளர்த்து விட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தேன். அப்புறம் ஒரு நாள் எங்களுக்கும் எங்கள் அப்பா கொஞ்சம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் முடியெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். சரி, இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்ட்டு வெட்டிட்டு வந்தேன். வெட்டிட்டு வரும்போது கரெக்டாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஊழியக்காரங்க வந்து எங்கள் வீட்டு கேட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்படி சைக்கிளில் வந்து நிற்கும் போது 2 பேரும் நிற்கிறாங்க. அவங்க என்னை முடியோட பார்த்தவங்க திடீர்னு பார்த்தவொடனே என்னை அடையாளம் தெரில. அப்புறம் கிட்ட வந்து நான் பேசுனதுக்கப்புறம் என்ன அடையாளம் தெரிஞ்சுது. உடனே அவர் சொன்னார், அடாடாடா எவ்வளோ அழகாக இருக்கடா நீ, எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்தா உனக்கு தாண்டா என்ன பண்ணுவேன் நான் கொடுப்பேன்னார். ஆனால் உண்மை என்னன்னா அவர் பொண்ணு கிடையாது, அந்த தைரியத்தை தான் பேசுகிறார் அவர். ஏன்னா அவர் ஜாதியை ரொம்ப பலமாக நம்புகிற மனுஷன், பணத்தை ரொம்ப பலமாக நம்புகிற மனுஷன். அதை நினச்சேன், உனக்கு ஒன்று இருக்கணும், நீ சொன்ன வார்த்தைக்காகவே என்ன பண்ணின்னு இருக்கணும், அதை தூக்கி இருக்கணும், அப்போ தான் நீ அடங்குவ. நீ தானே சொன்ன என் பொண்ணு இருந்தால் உனக்கு தருவேன்ட்டு. ஹலோ, பொண்ணே தருவாராம் அவர். ஆனால் இங்கே கீழே நான் சபை ஒரு ஹாலில் வச்சு ஒரு 20 பேர் வச்சு சபை நடத்தக்கூடாது. எப்போ பொண்ணே தரேன்னு சபை நடத்த மாட்டேன், விட மாட்டேன்ற, அது நடத்தக்கூடாது. நீ இவ்வளோதான் இவங்க லட்சணம். அதான் சொல்ல வரேன், நயவசனிப்பு, பொய்யான புகழ்ச்சி, இதிலெல்லாம் போய் என்ன பண்ணுறாதீங்க, விழுந்துடாதீங்க. இதிலெல்லாம் விழுந்து அவங்க சொல்கிற பிரசங்கத்தெல்லாம் கேட்டு வீணா போகாதீங்க. ஹலோ, நான் இருந்த சபையெல்லாம் அப்படி தான். எங்கள் பாஸ்டர் எல்லாரையும் என்னுடைய மகள், என்னுடைய மகன் இதுதான் பேசுவார். எது வரைக்கும்? சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும். போனதுக்கப்புறம் வாயில சொல்ல முடியாத வார்த்தைலாம் பேசுவார். அது ஒரு மலம், அது தூக்கி எறியப்பட வேண்டியது. யோ, போன வருஷம் தானே மகள்ன, அது அப்போ. இப்போ வெளியே போயிட்டாலே அவள் யாராக மாறிட்டா, அப்போ மகள்லேருந்து மா போட்டுருவார் அவர். அவர் இன்னும் மோசமாக பேசுவார். இப்படி தான் அப்படின்னுவார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருவோம், இவ்வளோ தானே மகளுடைய வேல்யூலாம். அவன் என் ஆவிக்குரிய மகன், எனக்கு இந்த ஆச்சு பூச்சுன்னு வர. அப்புறம் பார்த்தா அவனை ஒரு வருஷத்தில் அவன் வேற எங்கேயா போயிடும். போனவனே அவனை திருப்பியும் இதான் நயவசம். அவன் கேட்கும் போது அந்த டைமில் எப்படி இருக்கும், அப்பா பாஸ்ட் என்னை யாருன்னு சொல்லிட்டாரு, மகன் என்று சொல்லிவிட்டார். கிடையாது, இது காலைப்பு தான். ஹலோ, பிரசாந்த் தான். புரியுதா இல்லையா? அன்பு இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். ஆனால் இது நயவசனிப்பா என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஜெகுவை நேசிக்கிறத போல உங்களை நேசிக்கலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் யாராக மாற முடியாது, ஜெகுவாக மாற முடியாதுன்றது தான் நான் உங்களுக்கு கற்றுத்தரணும். என்ன நீங்கள் மகன் மாதிரி நான் நினச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, நடந்துக்க கூடாது. என் மகனை நான் நேசிக்கிற மாதிரி உங்களை நான் நேசிக்கலாம், ஆனால் மகனாகவே நீங்கள் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, நான் உங்களை நயவசனிப்பு செஞ்சு என்னை நம்பி, என் பிரசங்கத்தை நம்பி, என் ஊழியத்தை நம்பி ஏமாற கூடாது. எப்பயா இருந்தாலும் தூக்குவேன், எப்பயா இருந்தாலும் இறக்குவேன்றதுல கவனமாக இருந்துக்கணும். அது என் வீட்டாருக்கு உட்பட, சபையாருக்கு மட்டும் இல்லை. அதுதான் சரியானது. அந்த மாதிரி உண்மையில் உங்களால் கோடி வருஷம் கூட என்ன பண்ண முடியும், வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் பொய்யில் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. பொய்யான பிரசங்கம், நயவசனிப்பான பிரசங்கம், இதெல்லாம் ஒரு நாள் இன்பமாக இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் இன்பம் அங்கே இருக்காது. அதனால தான் பவுலிங்க போதிக்கிறார். பவுலிங்க 2 கொரிந்தியர்ல, என் பிரசங்கமும் என் பேச்சும் அது நயவசனிப்பு உள்ளதாய் இராமல், அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஆவியினாலும் பலத்தினாலும் என்ன பட்டப்பட்டதா இருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. எதனால் உறுதிப்படுகிறது? அது ஆவியினாலும் பலத்தினாலும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்ப பிரசங்கம்னா என்ன? இதோட முடிக்கிறேன். பிரசங்கம்னா என்னது? அது வெறும் ஒரு மனுஷனை நயவசனிப்பு உள்ள பேசி அவங்கள சிரிக்க வச்சு, அவங்கள நம்ப வச்சு, அவங்கள ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறது இல்லை. பிரசங்கம்னா என்னங்க சொல்றாரு தெளிவா, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்படுகிறது. எதனால உறுதிப்படுத்தப்படுகிறது? ஆவியினா பரிசுத்த ஆவியினவர் வெளிப்படுத்துகிற ஞானம், பரிசுத்த ஆவியினவர் பேசுகிற சத்தியம், பரிசுத்த ஆவியினவர் முழுமையாய் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது பேர் தான் ஆவி.
ரெண்டாவது சொல்றாரு பலத்தினால் உறுதிப்படுத்தப்படுகிறது. எதனால உறுதிப்படுத்தப்படுகிறது? அதான் சொல்லுங்களேன். பலன்னா என்னது? பவுல் இன்னொரு இடத்துல பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, எதில் இருக்கிறது? அது பலத்தில் இருக்கு. இட் இஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். பலத்தில் உறுதிப்படுத்துவது என்றால் என்ன? ஒரு மனுஷன் சோகத்தோடு வந்திருக்கிறான், நம்பிக்கையற்றவனோ வந்திருக்கிறான், அவனை நம்பிக்கை அடைய செய்து அவன் முகம் மலருது பாருங்க, அதான் என்னது? பலன். நம்புறீங்களா நீங்க அதை? பவுல் பாருங்க அந்தியோக்கிய பட்டணத்தில் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனுஷன் முகத்தை கவனிக்கிறாரு. அவனோட முகத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரசங்கம் நல்லா கேட்குறான், ஆர்வமாக கேட்குறான்னு பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு இன்னொன்று கவனிக்கிறாரு. பார்த்தா அவனுடைய 2 கால்களும் வழங்காதவனாக இருக்கிறான். காலே இல்லை, காலை விளங்காதவன், அதான் நடக்க முடியாதவன். அப்படி கால் நடக்க முடியாதவன் பிரசங்கத்தை ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆர்வமாக கேட்கறத பார்த்துட்டாரு. பார்த்த உடனே பிரசங்கத்தை நடுவில் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அவனை இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்கிறான். அவன் எழுந்து என்ன பண்ணுறான்? நடக்கிறான். ஜனங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாயிடுது. என்னடா இப்படி ஒரு அற்புதம்! ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த முடவனை தெரியும், கால் வழங்காதவனை தெரியும். ஆனால் எது அவனை நடக்க பண்ணிடுது? பவுல் இடத்துல சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி என் கூட வந்து பவுலும் பர்னபாவும் அல்ல, யார் இவனை நடப்பிடுத்தது அப்படின்னா பவுல் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இவன் எழுந்து நடக்கிறான். யாருடைய நாமத்தினாலே நடக்கிறான்? அவன் முகத்துல மலர்ச்சி வந்தது காரணம் யார்? இயேசு. அவன் உள்ளத்துல நம்பிக்கை வந்தது காரணம் யார்? இயேசு. முடமாக்கப்பட்டவன் கால்கள் இப்பொழுது எழுந்து நடப்பதற்கான காரணம் யாரு? இயேசு. நம்புறீங்களா நீங்க? இதை தான் சொல்றாரு, என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் மனுஷனுடைய நயவசனிப்புள்ளதா இராமல் அது ஆவியினாலும் பலத்தினாலும் என்ன பண்ணப்பட்டதா இருக்கிறது? அது உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. இப்ப பிரசங்கம்னா என்னது? தேவனால் நீங்கள் பலன் அடைய வேண்டும். யாரால் பலன் அடைய வேண்டும்? ஒரு மனுஷன் பேசி உங்களை ஆறுதல் பண்ணுவது என்பது வேறு. ஆனால் தேவனுடைய வசனம், தேவனுடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவது என்பது வேறு. நம்புறீங்களா நீங்க அதை? எலியா ஒரு கட்டத்தில் ஆண்டவரே போதும் என் ஜீவனை எடும்னு ஜெபம் பண்றான். அது சரியான ஜெபம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவன் பண்றான். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி. போதும் ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது போதும், பால்கால் தீர்க்கதரிசி 400 பேர் கொண்டது போதும், உமக்காக வைராக்கியமாக வாழ்ந்ததெல்லாம் போதும், இதோடு கூட என் உயிரை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கிடுங்க, இதுக்கப்புறம் வாழ நான் விரும்பலை அப்படின்றான். அப்போ தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குது, சாப்பிட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்புன்னு இருக்குது. வசனம் சொல்லுது, அவன் தேவனுடைய பலத்தினால ஓரே பின்னும் பருவதம் மட்டும் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்தான் இருக்குது. எப்படி நடந்தானாம் அவன்? இரவும் பகலும் 40 நாள் சாப்பாடே இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? பர்வதம்னா நீங்கள் நினச்சி பாருங்க, மலை மேலே 40 நாள் நடந்தான் இருக்குது. யாருடைய பலத்தினால? தேவனுடைய பலத்தினால. அப்போ வசனம் தேவனுடைய பலத்தை விளங்க செய்தால் ஒரு மனுஷனுக்குள்ள நயவசனிப்பு பிரசங்கம் பாருங்க, தேவனுடைய பலத்தெல்லாம் விளங்க செய்யாது. நம்புறீங்களா நீங்க? விளங்க செய்யாது. இமானுவேல் அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் குழந்தை கிடையாது. சபைக்கு அப்படி தான் வந்தாங்க. வந்தவுடனே அவங்க கிட்ட சொன்ன விஷயம் அதுதான், வாங்க உக்காருங்க, வசனத்தை கேளுங்க. நிச்சயமாகவே என்ன பண்ணுவாங்க? வசனம் என்ன பண்ணாங்க? காரியத்தை உண்டு போடணும். நம்புறீங்களா நீங்க? நாங்கள் தலைமையில கை வைக்க வேண்டியதில்லை, தலையை பிடிச்சி ஆட்ட வேண்டியதில்லை, உங்களை உபவாசம் எடுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் முட்டி போடுங்க நான் கத்த வேண்டியதில்லை, உங்களை எந்த பக்தியான கிரியைகளையும் செய்ய வைக்க வேண்டியது இல்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் உழைப்பான். நம்புறீங்களா நீங்க? 8வது மாதம் அந்த அம்மாவுக்கு. எத்தனாவது மாதம்? அந்த அம்மா கிட்ட கேட்டேன், இதுக்கு முன்னாடி ஏதோ குழந்தைலாம் உருவாகி உங்களுக்கு இறந்துலாம்? இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை குழந்தை என் வயிற்றுல உருவாவது, இதுதான் முதல் தடவை. ஐஸ்வர்யாவெல்லாம் போய் ஒரு நாள் விசாரிச்சுட்டு வர சொன்னேன். விசாரிச்சுட்டு வந்து அந்த பிள்ளைங்க எனக்கு கொடுத்த இது. அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, இந்த சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணுது, குழந்தை பிறகுது. இதுக்காக தனியாக தான் உபவாசம் வச்சேன்னா, இதுக்காக வேறு எதாவது கூடுக்கி வச்சேன்னா, உங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா கிடையாது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நம்புறீங்களா நீங்கள்? அதனால தான் பிரசங்கம் என்பது நயவசனிப்புள்ளதாயிராமல், எப்படி இராமல்? நயவசனிப்புள்ளதாயிராமல் தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. தேவனுடைய பலம் தான் கர்ப்பத்தை திறக்கும். தேவனுடைய பலன் தான் முடமாக்கப்பட்ட கால்களை நடக்க செய்யும். தேவனுடைய பலன் தான் சோர்ந்து போயிருக்கிற உள்ளத்தை புது உணர்ச்சியோடு என்ன பண்ணும், அதை எழும்ப செய்யும். நம்புறீங்களா நீங்க? அப்ப அதனால தான் சொல்றார், தேவனுடைய ஆவியானவர் அதை செய்வார். யார் செய்வார் அதை? இன்னும் இந்த தொடர் போது நிறைய கேட்பீங்க. உலர்ந்த எலும்புகள் மத்தியில் போய் எசேக்கியேல் நிற்க வச்சு சொல்றாரு.
உலர்ந்த எலும்புகளே என் வார்த்தையை கேளுங்கள்ன்றார். இப்போ உலர்ந்த எலும்புகிட்ட போய் பேசலாமா? பேசினா என்ன ஆகும்? கர்த்தருடைய ஆவியானவர் அதுக்குள்ளே வருவார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைவது மாத்திரமல்ல, பெரிய சேனையாய் அது எழும்பி நிற்கும். எப்படி எழும்பி நிற்கும்? அது செருபாபேல் என்கிற மனுஷனுக்கும் சொன்னதுதான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்ப பிரசங்கம்ன்றது என்னது? அது செந்தமிழ்ல பேசுறாங்களா அல்லது ரொம்ப வருடி விடுற மாதிரி பேசுறாங்களா? அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது. பிரசங்கம் என்பது என்னது? சத்தியத்தை சத்தியமாக எடுத்து போதிப்பது. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்க? அதனாலதான் சபையில பிரசங்கம் என்பது, பிரசங்க நேரம் என்பது என்ன நேரம்? அது உலர்ந்த எலும்புகளை, உலர்ந்த வாழ்க்கைகளை, சமாதானமற்ற காரியங்களிலே விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாக்குற ஒரு நேரம். அதனால சொல்றார், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்குது. எந்த பலத்தில் நிற்கிறீங்க நீங்க? ஆமா, தேவனுடைய பலத்தில் நிற்கிறீங்க. இன்னும் 40 நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் தேவனுடைய பலம் உங்களை தாங்கும். நம்புறீங்களா நீங்க? அதை அதான் எலியாவை சொன்ன, 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடவே இல்லை, குடியாமலும் புசியாமலும் 40 நாள் ஓரேபினும் பர்வதத்துக்கு அவன் நடந்தான். எந்த நடந்தான்? அந்த வசனமே சொல்லுது, தேவ பலத்தால் நடந்தான்றது. எந்த பலத்தால் நடந்தான்? இப்போ நீங்கள் கேட்கல, இந்த கஷ்டத்தோடு எவ்வளோ நாள் வாழறது, இந்த பிரச்சனையோடு எவ்வளோ நாள் வாழறது, இப்படியே எவ்வளோ நாள் இருப்பது? நான் சொல்கிறேன், தேவனுடைய பலத்தினால் உங்களால் வாழ முடியும். நம்புறீங்களா நீங்க? எது வரைக்கும் வாழ முடியும்? ஜெயிக்கிற வரைக்கும் வாழ முடியும். அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் வாழ முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா நீங்க? அதை எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் தேவரீர் இந்த வசனத்தை குறித்த, வார்த்தை குறித்த அறிவு, ஞானம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தேவரீர், மனுஷன் பிரசங்கம் என்பது மனுஷருடைய தேவரின் ஞானத்தினால் அல்ல, அது நயவசனைக்குரியதும் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்பதற்காகவே இருக்கிறது. அதற்காகவே சபையிலே கண்காணிகளை வைத்திருக்கிறீர். கண்காணியானவன் தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய அறிவை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சத்தியத்தை பேசுவதன் மூலமாக தேவரீர் அங்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை உண்டாகும்படியாக, இருள் நிறைந்த வாழ்க்கையிலே தேவனுடைய ஒளி வரும்படியாக, வெறுமையான இடத்தில் தேவனுடைய காரியங்கள், நல்ல காரியங்கள் நிரம்பும்படியாக நீர் உதவி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை, உடைய நன்மை, உடைய காருண்யம் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரோடும் கூட உடைய சமாதானம் உண்டாயிருக்கட்டும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும், கிருபைகள் உண்டாயிருக்கட்டும், பலன் உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.